ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி மறக்காமல் இந்த வீடியோக்கு ஒரு லைக்கை போட்டுருங்க. லாஸ்ட் பார்ட்டில் நம்ம ஹீரோயினையும் ஆதித்யாவை தான் நான் காதலிக்கிறேன் அப்படிங்கிற உண்மையை அப்பா கிட்ட சொன்னதுமே அவருக்கு பயங்கரமாக கோவம் வருது. அவளை பிடிச்சி அப்படி தள்ளி விட்டுறாரு. அது மட்டும் இல்லாமல் மாப்பிள்ளை வீட்டுக்காரவங்க மட்டும் சும்மா இருப்பாங்களா, அவங்க எல்லாரும் கண்டமணிக்கு பேச ஆரம்பிச்சிடுறாங்க. உனக்கு இந்த பையனை தான் பிடிச்சிருக்கு அப்படின்னா எதுக்காக என் பையனை நீ கல்யாணம் பண்ணிக்க ஒத்துக்கணும்? அது மட்டும் இல்லாமல் இன்னைக்கு கல்யாணத்தை வச்சுட்டு இந்த விஷயத்த சொல்கிற, அப்போ என் பையனை அசிங்கப்படுத்தணும்னு தான் நீ இதெல்லாம் பண்ணிட்டு இருக்கியா அப்படின்னு பையனோட அம்மா நல்லா திட்டிகிட்டு இருக்காங்க. அதுக்கு மாப்பிள்ளை காரணம் அம்மாவை தான் சமாதானம் பண்ணிட்டு இருக்கான். அட்லீஸ்ட் இப்பயாவது இந்த உண்மை தெரிஞ்சிச்சுன்னு சந்தோஷப்படுங்க. கல்யாணத்துக்கு அப்புறம் இந்த விஷயம் தெரிஞ்சிச்சுன்னா எங்கள் ரெண்டு பேரோட லைஃபும் தான் வீணாக போயிருக்கும். அட்லீஸ்ட் இப்போ அவளாவது சந்தோஷமா இருக்கட்டும், வாங்கம்மா இங்கே இருந்து போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு மாப்பிள்ளை வீட்டுக்காரவங்க எல்லாரும் அங்கே இருந்து போயிடுறாங்க. அதுக்கப்புறம் அப்பாவோ என் கண்ணு முன்னாடியே நிற்காத, இங்கேருந்து வீட்டை விட்டு வெளியே போ அப்படின்னு பொண்ணை துரத்தி விட பார்க்குறாரு. ஆனால் நம்ம ஹீரோயினியும் அப்பா காலில் விழுந்து மன்னிப்பு கேட்டுட்டு அழுதுட்ருக்கா. அப்பா ப்ளீஸ்ப்பா என்னை மன்னிச்சிருங்க, எனக்கு தெரியும் நான் உங்களை ரொம்ப கஷ்டப்படுத்திட்டேன். ஆனால் இந்த விஷயம் எனக்கே இன்னைக்கு தான்ப்பா தெரியும். நான் ஆதித்யாவை காதலிக்கிறேன் அப்படிங்கிறத நான் இன்னைக்கு தான்ப்பா ரியலைஸ் பண்ணேன். அதனால தான்ப்பா என்னால் எதுவுமே சொல்ல முடியல அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்கா. ஆனால் அவரோ இங்கே பாரு ஜோயா, நீ ஒரு தடவை இல்லை இன்னைக்கு 2வது தடவையா நீ உன்னோட அப்பனை எல்லாருக்கும் முன்னாடி தலகுனியை வச்சுட்ட. ஏற்கனவே நீ இந்த தப்பை தானே பண்ண. அப்பவும் நீ என்ன அசிங்கப்படுத்திட்டு ஒருத்தவனை காதலிக்கிறேன்னு சொல்லிட்டு அவன் கூட ஒரு லைஃப்பை வாழ்றதுக்காக போனியே. அவன் உனக்கு என்ன செஞ்சான்? அவன் உனக்கு துரோகத்தை தானே கொடுத்தான். இப்போ இவனை காதலிக்கிறேன்னு வந்து நிற்கிற, இதனால உன் வாழ்க்கை அழிய போகுது ஜோயா அப்படிங்கிற மாதிரிலாம் பேசிட்டு இருக்காரு. நம்ம ஹீரோக்குமே ரொம்ப கஷ்டமாக தான் இருக்கு. அவனுமே வந்து சாரி சொல்லிட்டு மன்னிப்புலாம் கேட்டுட்டு இருக்கான். ஆனால் அவர் ஏற்றுக்கிற மாதிரியே இல்லை. என் முகத்திலே முழிக்காதீங்க, 2 பேரும் இங்கேருந்து போங்க அப்படிங்கிற மாதிரி கத்திட்டு இருக்காரு. அம்மா ஓரளவு இவங்க 2 பேரோட சுச்சுவேஷனை புரிஞ்சுக்கிட்டு அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணி அப்பா கிட்ட பேச வந்தா அப்பவுமே அவர் புரிஞ்சுக்கிற மாதிரி இல்லை. 2 பேருமே கழுத்தை பிடிச்சி வெளியே தள்ளி விட்டுறாரு. ஏன் மூஞ்சிலே முழிக்காதீங்க, இங்கேருந்து எங்கேயாவது போங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அவளும் வாசக்கதவை தட்டிட்டு அழுதுட்டு இருக்கா. அப்பா ப்ளீஸ்ப்பா என்னை மன்னிச்சிருங்கப்பா, ப்ளீஸ்ப்பா நீங்கள் எங்கள் 2 பேரும் ஏற்றுக்கோங்க அப்படிங்கிற மாதிரிலாம் அழுதுட்டு இருக்கா. ஆனால் அவர் கேட்குற மாதிரியே இல்லை. எங்கேயாவது போங்க அப்படிங்கிற மாதிரி விட்டுட்டாரு. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோ தான் அவளை சமாதானப்படுத்தி, இங்கே பாரு ஜோயா, அப்பா அவன் மேலே கோவத்தில் இருக்காரு, அதனால தான் அப்படிலாம் நடந்துக்கிட்டாரு. கூடிய சீக்கிரத்துலேயே அந்த கோவெல்லாம் குறைஞ்சி ஒன்று அவர் ஏற்றுப்பாரு, வா போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவளை அங்கேருந்து சமாதானம் பண்ணி வீட்டுக்கு கூட்டிகிட்டு போயிட்டு இருக்கான். காரில் போயிட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோயினுக்கு அப்பாவை நினச்சி தான் கவலையாக இருக்குது. அப்பா அந்த மாதிரி நடந்துக்கிட்டாரு இல்லையா, ஸோ அதை நினச்சி அழுதுட்டு வருத்தப்பட்டுட்டு இருக்கா. உடனே நம்ம ஹீரோ தான் அவளுக்கு டிஷ்யூ பேப்பர்லாம் எடுத்து கொடுத்து அவளை சமாதானம் பண்ணிகிட்டே இருக்கான். பாரு ஜோயா, அப்பா அவன் மேலே கோவத்தில் தான் அப்படி பேசிட்டாரு, நான் தான் சொல்கிறேன்ல, நீ எதுக்காக இப்போ அழுதுட்ருக்க, உனக்காக நான் இருக்கேன், ஸோ நீ அழுகாத அப்படின்னு சொல்லிட்டு அவளை சமாதானம் பண்ணிட்டு வீட்டுக்கு கூட்டிகிட்டு போயிட்டே இருக்கான். அங்கே போனால் இவங்க 2 பேரும் ஜோடியாக வந்து நின்றுட்டு இருக்கிறத பார்த்துட்டு அம்மாவுக்கு பயங்கரமான ஷாக்கிங்காக இருக்குது. என்னாச்சு ஆதித்யா, எதுக்காக நீ இவளை இங்கே கூட்டிகிட்டு வந்திருக்க? இவளுக்கு இன்னைக்கு கல்யாணம் தானே, ஸோ இவ அங்கே தானே இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஆனால் இவளோட கல்யாணம் நின்றுச்சுமா, இவ என்ன காதலிக்கிறா, என்ன மட்டும் தான் காதலிக்கிறா அப்படிங்கிற விஷயத்த இன்னைக்கு ஒத்துக்கிட்டா. அதனால இவளை நான் தான் கல்யாணம் பண்ணிக்க போகிறேன், இவ தான் அவங்க மருமக அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கான். உடனே இவங்களுக்கு பயங்கரமான கோவம் வருது. ஏற்கனவே நம்ம ஹீரோயினியை பிடிக்காது இல்லையா, அதனால கண்டமணிக்கு திட்டிகிட்டு இருக்காங்க. என்னது இவ என் மருமகளா, இந்த மாதிரி ஒரு கேவலமான பொண்ணை இங்கே கூட்டிகிட்டு வந்துட்டு என்னோட மருமகன்னு சொல்லிட்டு இருக்க, இவளை நான் ஒரு காலமாக என்னோட மருமகளா நான் ஏற்றுக்கவே மாட்டேன் அப்படிங்கிற மாதிரிலாம் கத்திட்டு இருக்காங்க. அம்மா ப்ளீஸ் உங்கள் ஈகவெல்லாம் கொஞ்சம் ஒதுக்கி வச்சுட்டு உங்கள் பையனோட சந்தோஷத்தை பாருங்க, உங்கள் பையனுக்கு இவளை தான் பிடிச்சிருக்கு, அதனால என்னோட சந்தோஷத்தை பாருங்க, நான் இவளை தான் கல்யாணம் பண்ணிக்க போகிறேன் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்கான். ஆனால் இவங்களோ, நான் இவளை என்னோட மருமகளாக ஏற்றுக்கவே மாட்டேன், இவன் இந்த வீட்டுக்குள்ளேயும் வரக்கூடாது, அவள் வீட்டுக்குள்ளே வந்தா அப்படின்னா நான் இந்த வீட்டை விட்டு வெளியே போயிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க துணிமணியெல்லாம் பேக் பண்ணிக்கிட்டு வீட்டை விட்டு வெளியே போகிறதுக்கு ரெடியாக இருக்கிறாங்க. உடனே இவனும் அம்மாவை ஸ்டாப் பண்ணி, இங்கே பாருங்கம்மா, நீங்கள் ஒன்றும் ஜோயாக்காக இந்த வீட்டை விட்டு வெளியே போக வேணாம், இது உங்களோட வீடு, ஸோ இந்த வீட்டில் நீங்கள் தாராளமாக இருந்துக்கோங்க, நான் ஜோயாவை அழைச்சிட்டு இந்த வீட்டை விட்டே வெளியே போய்க்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் பாட்டுக்கே ரூமுக்கு வந்து துணிமணியெல்லாம் பேக் பண்ணிட்டு இருக்கான். உடனே ஜோயா தான் போய் ஸ்டாப் பண்ணுறா. இங்கே பாருங்க, இந்த மாதிரிலாம் நீங்கள் பண்ணுறது ரொம்ப தப்பு ஆதித்யா, இந்த மாதிரி நீங்கள் பண்ணுறதுனால அவங்களோட மனசு இன்னும் தான் வேதனைப்படும். அது மட்டும் இல்லாமல் நான் வீட்டுக்கு வந்த உடனே நீங்கள் இந்த வீட்டை விட்டு போகிறது சரியில்லை ஆதித்யா அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்கா. ஆனால் அவனும், இங்கே பாரு ஜோயா, அவங்க ஒன்றை ஏற்றுக்க மாட்டுறாங்க, ஒன்றை இந்த வீட்டை விட்டு வெளியே போக சொல்கிறாங்க அப்படிங்கும் போது நான் மட்டும் எதுக்காக இந்த வீட்டில் இருக்கணும், நீ என்ன நம்பி வந்தவ, ஒன்று அவங்களுக்காக விட்டு கொடுக்க சொல்கிறியா, என்னால் முடியாது ஜோயா, வா இந்த வீட்டை விட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் கிளம்பி வீட்டை விட்டு போகிறாங்க. அப்பா கொஞ்சம் நல்லவராக இருக்கிறதுனால அவர் வந்து பையனுக்கு சப்போர்ட்டாக தான் நிற்கிறாரு. இங்கே பாருப்பா, அவனோட அம்மா கோவத்தில் தான் அப்படி பேசுகிறா, அவளோட கோவம் சீக்கிரமாகவே குறைஞ்சிடும். ஆனால் உன்னோட வருங்கால மனைவிக்காக நீ ஸ்டடியாக நின்ன பற்றியா, அதை நினச்சி எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்குடா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு 2 பேரையும் ஆசீர்வாதம் பண்ணி நல்லபடியாக அவங்களோட வாழ்க்கையை தொடங்குங்க அப்படின்னு சொல்லிட்டு அனுப்பி வைக்கிறாரு. இந்த பக்கம் ஒரு ஆள்கிட்ட வசீம் ஃபோன் பண்ணி சொல்லிட்டே இருக்காரு. இங்கே பாரு, நீ என்ன பண்ணுவே எது பண்ணுவே எனக்கு தெரியாது, என்னோட பொண்ணு என்கிட்ட திரும்ப வந்தாகணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு. ஆனால் அந்த ஆதித்யா அவனை என்ன பண்ணுறதுன்னு கேட்டால் அதெல்லாம் எனக்கு தெரியாது, அவனை நீ என்ன பண்ணாலும் எனக்கு பிரச்சனை கிடையாது, எனக்கு என்னோட பொண்ணு தான் முக்கியம் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காரு. அவனும் சரி சார் வேலையை முடிச்சிடறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ஃபோனை வச்சிடுறான். என்ன பண்ண போகிறாங்க அப்படிங்கிறது ஒன்றும் புரியல. இந்த பக்கம் அவங்க 2 பேரும் காரில் வந்துட்டு இருக்காங்க. எங்கே போகிறது எது போகிறதுன்னு அவங்களுக்கு எதுவுமே தெரியல. அப்போ நம்ம ஹீரோ அங்கே ஒரு டீ கடை இருக்குது, அதை பார்த்துட்டு எனக்கு பயங்கரமாக பசிக்குது ஜோயா,
வா போய் டீ குடிச்சிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிடுறான். இந்த நேரத்துலையான்னு கேட்டால் ஆமாம் எனக்கு ரொம்ப பசிக்குது ஜோயா வா போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவளை அந்த டீ கடையில் நிற்க வச்சுட்டு நான் இதை வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு எங்கேயோ கிளம்புறான். எங்கே போகிறீங்கன்னு கேட்டால் அது வந்து சுசு அப்படின்னு சொல்லிட்டு கையை காட்டுறான். சரி போயிட்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவளும் சிரிச்சுக்கிட்டே சொல்கிறா. அதுக்கப்புறம் அவனும் அங்கே இருந்து போயிடுறான். கொஞ்ச நேரம் கழிச்சு இவளும் டீ குடிச்சிட்டு வெயிட் பண்ணிகிட்டே இருக்கா. அவனை காணோம். அந்த கடைக்காரனும் காசு கொடுங்க மேடம் கடையை க்ளோஸ் பண்ணிவிட்டு நான் வீட்டுக்கு போகணும் அப்படின்னு கேட்டுகிட்டே இருக்கான். இதோ வந்துடுறேன் வெயிட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்து கடைக்கார அம்மாட்ட போயிட்டு இந்த மாதிரி ஒயிட் கலர் ஜாக்கெட் போட்டுட்டு ஒருத்தவர் இங்கேருந்து போனாரா பார்த்தீங்களா அப்படின்னு கேட்டால் அவர் அந்த பக்கமாக தான் போனாருன்னு அந்த அம்மா கையை காட்டுது. உடனே இவளும் அந்த பக்கமாக போகிறா. அங்கே போனால் ஒரு குடோன் மாதிரி ஒரு இடம் இருக்குது. அங்கே கதவை திறந்துட்டு ஆதித்யா ஆதித்யான்னு கத்திக்கிட்டே இருக்கா. அவனோட சத்தத்தை காணோம். அதுக்கப்புறம் அவன் இங்கே இல்லை போல அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்ப போகிற நேரம் பார்த்து லைட் எறிகிற மாதிரி இருக்குது. உடனே இவ திரும்பி பார்த்தா அந்த இடமே அழகாக டெக்கரேட் பண்ணி வச்சுருக்காங்க. கேண்டில் வச்சு அழகாக பூவெல்லாம் போட்டு ஹார்ட் டிசைனில் பார்க்குறதுக்கே அழகாக இருக்குது. ஸோ இதெல்லாம் யார் பண்ணியிருப்பா? ஆதித்யா ஆதித்யான்னு சொல்லிட்டு கத்திக்கிட்டே போகிறா. அப்புறமா தான் தெரியுது இது எல்லாமே நம்மளால தான் பண்ணியிருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு. அவளை அழகாக கையை பிடிச்சிட்டு அங்கே கூட்டிகிட்டு போயிட்டே இருக்கான். அதாவது நம்ம ஹீரோ எல்லாருக்கும் முன்னாடி தானே ப்ரப்போஸ் பண்ணா. இது வரைக்கும் தனியாக அவகிட்ட ப்ரப்போஸ் பண்ணவே இல்லை. ஸோ அதனால ரிங்கெல்லாம் வாங்கிட்டு வந்திருப்பான் போல. அந்த ரிங்கை கீழே அழகாக முட்டி போட்டு என்ன நீ கல்யாணம் பண்ணிக்க சம்மதமானு கேட்குறான். அவளுமே வந்து சிரிச்சுக்கிட்டே சம்மதம்னு சொல்லிட்டு கையை நீட்டுறா. அதுக்கப்புறம் அந்த ரிங்கையுமே போட்டு விட்டுறான். அவளுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஏன்னா அவளோட உண்மையான காதல் இப்போ கிடச்சிருச்சு இல்லையா. அப்படியே நம்ம ஹீரோவும் அவகிட்ட நெருங்கி போயிட்டு கிஸ் பண்ணலான்னு கிட்ட போயிட்டே இருக்கான். டக்குனாங்க நிறைய பசங்க வந்து ஸ்ப்ரேலாம் அடிச்சு விட்டுட்டு இருக்காங்க. இவங்க ரெண்டு பேரும் ஒருத்தர் முகத்தை ஒருத்தர் பார்த்துட்டு சிரிச்சிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் ப்ரப்போஸ்லாம் பண்ணி முடிச்சுட்டு அந்த கடைக்காரங்கிட்ட வந்து அவன் காசு தான் கேட்குறான். ஆனால் வாலெட் வந்து காரில் வச்சுட்டு வந்துட்டான் போல. ஸோ ஜோயா நீ இங்கே இரு நான் போய் வாலெட் எடுத்துகிட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு இவன் காரில் வாலெட் எடுக்கிறதுக்காக போயிடுறான். அந்த சமயம் பார்த்து இவனை நோக்கி ஒரு லாரி வேகமாக வந்துட்டு இருக்கு. இதை நம்ம ஹீரோயினுமே கவனிச்சிடுறா. அவனை நோக்கி தான் வருது அப்படிங்கிறது தெரியுது. உடனே ஆதித்யா அப்படின்னு சொல்லிட்டு கத்துறா. அதுக்குள்ளே அந்த லாரி வந்து வேகமாக அந்த காரில் மோதிடுது. நம்ம ஹீரோக்கு என்ன ஆச்சு ஏதாச்சுங்கிறது தெரியல. வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். நெக்ஸ்ட் நினச்சி நம்ம அடுத்த பாட்டில் பார்த்து தெரிஞ்சுப்போம். அது வரைக்கும் பை ஃப்ரெண்ட்ஸ்.